இன்னைக்கு நம்ம என்சிஆர்டி மேக்ஸில் வந்து கிளாஸ் 9 குவாட்ரிலேட்டரல்ஸில் உள்ள கொஷின் பேங்க் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து சூஸ் அசர்ஷன் எல்லாமே வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ABCD is a rectangle in which diagonals BD bisect angle B. Show that ABCD is a square. ABCD is a rectangle. ABCD. ABCD is a rectangle in which diagonals BD angle BD bisect angle B. இந்த BD வந்து bisect பண்ணியிருக்கு, angle B வந்து bisect பண்ணியிருக்கு. இதுதான் angle B, இதை வந்து bisect பண்ணியிருக்கு. நம்ம வந்து ABCD வந்து ரெக்டாங்கிள்னு கொடுத்துட்டாங்க. இது நம்ம வந்து ABCD வந்து ஸ்கொயர் அப்படின்னு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். given ABCD is a rectangle, diagonal BD வந்து bisect பண்ணியிருக்கு. இது angle B வந்து bisect பண்ணியிருக்கு. to prove நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா ABCD வந்து ஸ்கொயர் அப்படின்னு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். in triangle BAD இது ஒரு ட்ரையாங்கிள், அதே மாதிரி BCD இது ஒரு ட்ரையாங்கிள். அதாவது BAD இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், அதே மாதிரி BCDங்கிறதும் ஒரு ட்ரையாங்கிள். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம வந்து BADயும் BCDயும் நம்ம வந்து கான்கிரண்ட்னு நம்ம சொன்னாதான் ADயும் CDயும் வந்து நம்மளால CPCT அது ரெண்டு ஈக்குவல் நம்மளால சொல்ல முடியும். அப்ப in triangle BAD and triangle BCD இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். BAD இதுல ABD angle ABD equal to CBD angle CBD இது வந்து நம்ம given எழுதிக்கலாம். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது நம்ம வந்து கான்கிரண்ட்னு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். அப்ப ABD equal to angle CBD இது வந்து given நம்ம எழுதிக்கலாம். இதுல வந்து angle A, இந்த ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சியும் வந்து ஈக்குவல். இது ரெண்டும் வந்து அப்ப ஈக்குவல். அப்ப இது வந்து என்னது, இங்க ஒரு 90 டிகிரி இருக்கு, இங்க ஒரு 90 டிகிரி இருக்கு. அப்ப ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் சி, இதுல ஒரு 90 டிகிரி, இதுல ஒரு 90 டிகிரி, தட் இஸ் 90 டிகிரி. இப்ப BD ஈக்குவல் டு இந்த ட்ரையாங்கிளுக்கும் சரி, இந்த BAD இந்த ட்ரையாங்கிளுக்கும் சரி, CBD இந்த ட்ரையாங்கிளுக்கும் சரி, இந்த BDங்கிறது காமன் சைடு. அப்ப BD ஈக்குவல் டு BD இதை வந்து நம்ம காமன் எழுதிடலாம். நெக்ஸ்ட், இப்ப ட்ரையாங்கிள் BADயும் BCDயும் வந்து கான்கரண்ட்னு நம்ம சொல்லணும். இது வந்து இப்ப என்ன கான்கரன்ஸ் ரூல் படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் BAD இந்த ட்ரையாங்கிள், இதுல வந்து இப்ப BADங்கிற ட்ரையாங்கிள்ல வந்து இது வந்து ஆங்கிள் சைடு, அதே மாதிரி BCD இதுல வந்து ஆங்கிள் சைடு. அப்ப AAS கான்கரன்ஸ் ரூல், triangle BAD congruent triangle BCD இது வந்து AAS congruence rule. இப்ப AB equal to BC, AB equal to BC
இப்போ இதில் வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே நம்ம வந்து கான்கரன்ஸ் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ வந்து ஏடி ஈக்குவல் டு சிடி, இது வந்து சிபிசிடி, ஏன்னா கரஸ்பாண்டிங் sides of corresponding parts of congruent triangle. In rectangle ABCD is opposite sides are equal. Opposite sides are equal. AB equal to CD. அப்போ BC equal to AD, இதை நம்ம வந்து 2ன்னு வச்சுக்கலாம், இதை நம்ம வந்து 1ன்னு வச்சுக்கலாம். BC equal to AD, ஏன்னா இது ரெண்டுமே வந்து ஆப்போசிட் சைட்ஸ். அப்போ அதை நம்ம வந்து ஈக்குவல் நம்ம வந்து சொல்லிட்டோம். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ஃப்ரம் 1 and 2. AB equal to BC, இங்கே AB equal to, இது ரெண்டுமே வந்து AB equal to BC, இதை நம்ம வந்து 1 நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ AB equal to BC equal to CD equal to DA. அப்போ ABCD is a square, hence proved. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே நம்ம வந்து இந்த BADயும் இந்த BADயும் BCDயும் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே நம்ம வந்து கான்கரண்ட்னு சொல்லியாச்சு. அப்போ வந்து ADயும் CDயும் வந்து CPCT, ஏன்னா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கரண்ட் ட்ரையாங்கிள். இப்போ ABCD இஸ் ஏ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ AB ஈக்குவல் டு CD, BC ஈக்குவல் டு AD, இது வந்து ஆப்போசிட் சைட்ஸும் ஈக்குவல். ஸோ AB ஈக்குவல் டு BC ஈக்குவல் டு CD ஈக்குவல் டு DA. AB ஈக்குவல் டு BC, AB ஈக்குவல் டு BC ஈக்குவல் டு CD ஈக்குவல் டு DA. இந்த ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ ABCD இஸ் ஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். இன் ஏ parallelogram ABCD AB equal to x plus y, BC equal to x plus 11, find the perimeterம் வந்து 40 cm கொடுத்துட்டாங்க, find x. Okay. அப்போ if a parallelogram ABCD, அப்போ perimeter equal to AB plus BC plus CD plus DA equal to 2AB plus 2BC. பெரிமீட்டர் வந்து 14 கொடுத்துட்டாங்க. இப்போ 2AB plus 2BC, அப்போ 2 into AB எவ்வளோ x plus 5 plus 2BC எவ்வளோ x plus 11. இப்போ இதை நம்ம வந்து உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 2 into x 2x, 2 into 5 10 plus 2x plus 2 into 11 22. இப்போ இந்த எக்ஸ் எல்லாம் நம்ம ஒரே இதில் வச்சுக்கலாம். 40, 2xம் 2xம் 4x, 10 plus 22 32. இப்போ இதில் வந்து if a parallelogram ABCD, அப்போ AB plus BC plus CD plus DA, இது வந்து நம்ம 2AB 2BCன்னு நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ 4x, இப்போ 40 இங்கே இந்த ப்ளஸ் 32 வந்து இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 32, இங்கே 4x வச்சுக்கலாம். 8 4x, இங்கே எக்ஸை மட்டும் வச்சுட்டு 8/4. அப்போ x ஈக்குவல் டு 2. ஸோ எக்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். இஃப் இன் ஏ parallelogram ABCD, AC is diagonal, if the area of ABCD is 180 centimeter square, find the area of triangle ABC. In a parallelogram,
அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 180 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை 2, 180 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை 2. அப்போ 180 பை 2 வந்து 90. அப்போ 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் கொஷின், ஷோ தட் ஈச் ஆங்கிள் ஆஃப் எ ரெக்டாங்கிள் இஸ் எ ரைட் ஆங்கிள். நம்மளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா ஆங்கிள்ஸுமே நம்ம வந்து ரைட் ஆங்கிள் நம்மளை வந்து சொல்லியிருக்காங்க. ABCD is a rectangle. First given எழுதிடலாம். A rectangle is a parallelogram. நம்ம வந்து parallelogram வச்சு தான் நம்ம வந்து rectangle அப்படின்னு நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ a rectangle is a parallelogram. இதில் வந்து in one angle is a right angle. இதில் ஒரு ஆங்கிள் வந்து right angle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. in which one angle is right angle. parallelogram பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல். இப்போ ஏபிக்கு ஆப்போசிட் வந்து இதோட ஆப்போசிட் சைடு வந்து இதோட ஆப்போசிட் சைடு வந்து இது. அப்போ parallelogram வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல். ப்ரூவ் ஏபி parallel CD. ஏபி parallel DC. இதில் வந்து ADங்கிறது transversal. AD is transversal. AB parallel DC. இதில் வந்து ADங்கிறது transversal. அதே மாதிரி BCயும் வந்து transversal. இதில் வந்து ADங்கிற transversal தான் நம்ம வந்து எடுக்கிறோம். அப்போ ஆங்கிள் A ப்ளஸ், இப்போ நான் இங்கே ஒரு வாட்டி போட்டு காமிக்கிறேன். இது வந்து AB, இது வந்து CD. ஏபிக்கு பேரலாக எது இருக்குது? DC இருக்குது. இதில் வந்து ADங்கிறது டிரான்ஸ்வர்சல். இந்த இதுவும் வந்து இன்டீரியர் ஆங்கிள். அப்போ இன்டீரியர் ஆங்கிள் ஆன் த சேம் சைடு வந்து நம்ம 180 டிகிரி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த AD டிரான்ஸ்வர்சலை தான் நம்ம எடுத்துருக்குறோம். BC டிரான்ஸ்வர்சலும் இருக்குது. இதில் வந்து BCயும் வந்து டிரான்ஸ்வர்சல், நம்ம வந்து AD டிரான்ஸ்வர்சலை வந்து நம்ம எடுக்கிறோம். AB parallel DC இதை தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ ஆங்கிள் A இந்த பாருங்க, ஆங்கிள் A ப்ளஸ் ஆங்கிள் D. இதில் ஒரு 90 டிகிரி, இதில் ஒரு 90 டிகிரி. இது வந்து நம்ம என்னது கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ், அதனால இது வந்து 180 டிகிரி. இது வந்து கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் நம்ம எழுதிடலாம். கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ஏன்னா அந்த இன்டீரியர் ஆங்கிள் ஆன் த சேம் சைடு வந்து 180 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் டியும் வந்து 180 டிகிரி. அதுதான். இப்போ ஆங்கிள் ஏ வந்து 90 டிகிரியா, ப்ளஸ் ஆங்கிள் டி ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ ஆங்கிள் டியை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 180 மைனஸ் 90, ஆங்கிள் டி ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ ஆங்கிள் ஏ வந்து என்னது 90 டிகிரி. இப்போ ஆங்கிள் டியை வந்து இந்த ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் டியும் வந்து கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ இது வந்து ஈக்குவல் டு 180 டிகிரி. அது ரெண்டும் வந்து கோ இன்டீரியர் ஆங்கிள்ங்கிறதுனால அதை சம் பண்ணும்போது 180 டிகிரி. ஆங்கிள் ஏ வந்து 90 டிகிரி. இதுலேருந்து ஆங்கிள் டியை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து இது 90 டிகிரி, ஸோ இதுவும் வந்து 90 டிகிரின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதோட டியோட ஆப்போசிட் ஆங்கிள் என்னது? பி. அப்போ இதுவும் வந்து 90 டிகிரி தானே. டியோட இந்த ஆங்கிள் டியோட ஆப்போசிட் ஆங்கிள் என்னது? ஆங்கிள் பி. அப்போ ஆங்கிள் டி வந்து 90 டிகிரினா ஆங்கிள் பியும் வந்து 90 டிகிரி தானே. ஸோ நம்ம அதை எழுதிடலாம். ஏன்னா ஆங்கிள் டியோட ஆப்போசிட் ஆங்கிள் என்னது? அப்போ ஆங்கிள் பி ஈக்குவல் டு 90 டிகிரி, விச் மீன்ஸ் ஆங்கிள் டி ஈக்குவல் டு 90 டிகிரி. இதில் நம்ம எழுதணும் ஆப்போசிட் sides are the parallel. Opposite angles are
parallel. ஸோ ஆங்கிள் பியும் வந்து 90 டிகிரி. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் சி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஆங்கிள் சியும் வந்து 90 டிகிரிங்கிறாங்க. ஏன்னா ஆங்கிள் ஏ வந்து 90 டிகிரினா இதுலேயும் வந்து ஆப்போசிட் சைடு ஆஃப் எ parallelogram வந்து ஆப்போசிட் சைடு ஆஃப் எ parallelogram are equal. ஆப்போசிட் சைடு ஆஃப் எ parallelogram. அப்போ இங்கேயும் வந்து ஆங்கிள் ஏ. இப்போ ஆங்கிள் சியை நம்ம வந்து 90 டிகிரின்னு சொல்லிடலாம். ஏன்னா ஆங்கிள் சியோட ஆப்போசிட் சைடு வந்து இதோட ஆப்போசிட் வந்து ஆங்கிள் ஏ தானே. ஸோ ஆங்கிள் சியையும் நம்ம வந்து 90 டிகிரின்னு சொல்லிடலாம். ஏன்னா ஆங்கிள் ஏ வந்து 90 டிகிரி. அப்போது ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் parallelogram are equal. அப்போ நம்ம இப்போ எல்லா சைடுஸுமே நம்ம வந்து 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் டி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஏபிசிடி இஸ் எ ரெக்டாங்கிள். Next, fifth question. The perimeter of a parallelogram is 32 centimeter. Longer side வந்து 9.5 centimeter. Find the shorter side. So, perimeter of a parallelogram. இப்போ P equal to 2 into A plus B. இதுதான் வந்து perimeter of a parallelogram ஓட formula. So, perimeter வந்து என்ன கொடுத்துட்டாங்க? 32ன்னு கொடுத்துட்டாங்க. Equal to 2 into longer side வந்து A. அப்போ 9.5 plus நமக்கு shorter side தான் கண்டுபிடிக்கணும். So, Bன்னு நம்ம எடுத்துட்டோம். இப்போ 32 இங்கேருந்து இங்கே வரும்போது மல்டிப்ளிகேஷன்லேருந்து இங்கே வரும்போது டிவிஷன். ஸோ பை 2 6 இங்கே 9.5 ப்ளஸ் பி. இப்போ இங்கே 16 மட்டும் இருக்கா. அப்போ இங்கே பியை மட்டும் விட்டுறலாம். 16 இந்த ப்ளஸ் வந்து இங்கே வரும்போது மைனஸ் 9.5 5 14 13 12 11 10 9 8 7 6. ஸோ 6.5. அப்போ B equal to 6.5. இதுதான் வந்து ஷார்ட்டர் சைடு. இப்போ நம்ம கொஷின் பேங்க்கில் உள்ள ஃபஸ்ட்டு 5 சம்ஸ் வந்து பார்த்தாச்சு குவாட்ரிலேட்ரல்ஸில் உள்ள.